ரணிலை சந்தித்த இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாகல ரத்நாயக்கவும் கலந்து கொண்டுள்ளார். ஆயுத படையினருக்கு கொடுப்பனவு. அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. ஆயுத படையினருக்கான நிவாரண கொடுப்பனவு வழங்கும் முறைமையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரேமித பண்டார தென்னகோன் அறிவித்தார். புதிய முறையின் கீழ் முப்படையினரின் மாதாந்த சம்பளத்துடன் நிவாரண கொடுப்பனவுகள் இணைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். படையினரின் நிதிநிலையை மேம்படுத்துவதற்கும் நிதி விவகாரங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதும் இந்த சீரமைப்பின் நோக்கமாக உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முக்கிய பிரதான வேட்பாளர்கள் அரசு துறை மற்றும் படையினரின் நலன்கள் குறித்து தமது உறுதிமொழிகளை அறிவித்து வருகின்றனர். அனுரகுமார திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் படையினருக்கான நலன் திட்டங்களை அறிவித்துள்ளது. சஜித் பிரேமதாசவும் படையினருக்கான தமது திட்டங்களை அறிவித்துள்ளார். தலை குனிந்து சிவாஜியிடம் மன்னிப்பு கேட்கிறேன். சிலை இடிந்ததற்கு மோடி வேதனை. சத்ரபதி சிவாஜி சிலை 8 மாதங்களிலே இடிந்து விழுந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கோரியுள்ளார். இந்திய மாநிலமான மகாராஷ்டிரா சிந்தத்துக்கில் உள்ள ராஜ்கோட் கோட்டையில் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவின் சிலையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டில் திறந்து வைத்தார். இந்த சிலையின் உயரம் 35 அடியாகும். சிந்தத்துர்க்கில் கனமழை பெய்தும் சூறாவளி காற்று வீசி வருகிறது. இந்த நிலையில் மோடி திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி முழுமையாக உடைந்து கீழே விழுந்தது. இதில் தலை, கை, கால் என அனைத்து பாகங்களும் விழுந்து சிதறின. இது குறித்து காங்கிரஸ் கட்சி தனது ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் பாஜகவின் ஆட்சியில் ஊழல் மிகப்பெரிய உச்சத்தில் உள்ளது என தெரிவித்துள்ளார். தனது ஆட்சியில் புதிய கல்வி முறைமை. அனுர அளித்த உறுதிமொழி. தமது ஆட்சியில் புதிய கல்வி முறைமை ஸ்தாபிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பொலனறுவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டார். மேலும் பல அரசாங்கங்களை ஸ்தாபித்த நாட்டு மக்கள் தற்போது வெறுப்படைந்துள்ளனர். தேவையாயின் இந்த நாட்டை செல்வந்த நாடாக மாற்ற முடியும். இந்த வாழ்க்கை முறைமையை விட புதிய வாழ்க்கை முறைமையை மக்கள் விரும்புகின்றனர். நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் இளைஞர்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர். எந்த தருணத்தில் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவோம் என்ற எண்ணத்தில் இளைஞர்கள் உள்ளனர். சகல வழிகளிலும் துன்பங்களை மக்கள் அனுபவித்து வருகின்றனர். கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் சகல பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என தெரிவித்துள்ளார். தன்னை கடத்தியவரை விட்டு பிரிய முடியாமல் கதறியாலும் குழந்தை. கடத்தியவரிடமிருந்து பிரிய மனமில்லாமல் குழந்தை கதறும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்திய மாநிலமான ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள சங்கனேர் சாதர் காவல் நிலையத்திற்கு 14 மாதங்களுக்கு முன்பு குழந்தை காணாமல் போனதாக புகார் வந்தது. தன்னுடைய 11 மாத கால பிரித்வி என்ற குழந்தையை காணவில்லை என்று தாய் புகார் அளித்தார். பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவ்வப்போது குழந்தை கடத்துபவர்களிடம் விசாரித்தும் தகவல் கிடைக்கவில்லை. இதனால் குழந்தையின் புகைப்படத்தை வெளியிட்டு தகவல் தெரிவித்தால் தலா 25,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று போலீசார் அறிவித்தனர். பின்னர் தனிப்படை போலீசார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மதுரா, ஆக்ரா, அலிகார் உட்பட பல்வேறு இடங்களில் தேடி குழந்தை கடத்தியவரை பிடித்தனர். இப்போது அந்த குழந்தை கடத்தியவரிடமிருந்து பிரிய மனமில்லாமல் கதறி அழுத்தது. இருந்தாலும் குற்றவாளியிடமிருந்து குழந்தையை மீட்டு தாயிடம் ஒப்படைத்தனர். பின்னர் குழந்தை கடத்தியவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது குறித்து போலீசார் கூறுகையில், உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவை சேர்ந்த தனுஷ் சாகர் என்பவர் குழந்தையை கடத்தினார். இவர் அலிகரில் உள்ள ரிசர்வ் போலீஸ் லைனில் ஏட்டாக வேலை செய்து வந்தவர். பின்னர் இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மேலும் காவல்துறையின் சிறப்பு குழு மற்றும் கண்காணிப்பு குழுவில் அதிகாரியாகவும் பணியாற்றினார்.
இவர் குழந்தையை கடத்தி மொபைல் போனை பயன்படுத்தாமல் அடிக்கடி தான் இருக்கும் இடத்தையும் மாற்றி வசித்து வந்துள்ளார். தன்னுடைய அடையாளத்தை மாற்றுவதற்காக தாடி வளர்த்து வந்துள்ளார். அதற்கு அடிக்கடி டையும் அடித்துள்ளார். இதனையடுத்து அவர் அலிகார் சென்றுள்ளதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அப்போது குழந்தையுடன் வயல்வெளியில் தப்பி ஓட முயற்சித்துள்ளார். 8 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று தனிப்படை போலீசார் அவரை பிடித்தனர். பின்னர் குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். வறுமைக்கு முற்றுப்புள்ளி சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனம். வறுமையை ஒழிக்கும் மக்கள் மயமான தேர்தல் விஞ்ஞாபனத்தை தாம் வெளியிட்டிருப்பதாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நிபுணர்கள், தொழில் வல்லுநர்கள், கல்வியலாளர்கள், புத்திஜீவிகள், கீழ்மட்டத்தில் உள்ளவர்களின் சிந்தனைகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்று இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பூகோட நகரில் இடம்பெற்ற மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் இந்த நாட்டில் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை காணப்படுகின்ற இளஞ்சம், ஊழல், திருட்டு என்பவற்றை ஒழித்து மக்களை பாதுகாக்கின்ற யுகத்தை எதிர்வரும் செப்டம்பர் 21 உருவாக்குவோம் என தலதா மாளிகை முன்னிலையில் உறுதிமொழி அளித்துள்ளோம். நம்மிடம் ஜனரஞ்சகமான தனித்துவமும் திறமையான சிறந்த குழுவும் உள்ளது. விவசாயிகள், மீனவர்கள், பெண்கள், இளைஞர்கள், சிறியவர்கள் மற்றும் முதியவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்களை பலப்படுத்தும் நோக்கில் இந்த விஞ்ஞாபனம் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே இந்த மண்ணுக்கான நிதர்சனத்தை உண்மைப்படுத்துவோம் என்றார். அத்துடன் கௌரவமான நாட்டை கட்டியெழுப்புகின்ற அனைவருக்கும் வெற்றி விஞ்ஞாபனத்தின் ஊடாக தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி வறுமையை போக்கி பெருமை மிக்க நாட்டை கட்டியெழுப்ப அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிட்டார்.